நீங்கள் ப்ரஷ் பண்ணும் பொழுதோ இல்லை ஹார்டாக ஏதோ ஒரு பொருள் கடிச்சாலோ உங்கள் ஈறுகள்லேருந்து ரத்தம் கசியுதா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹாய், ஐ எம் டாக்டர் ஆனந்தி, பெரடான்டிஸ்ட் அண்ட் இம்ப்ளான்டாலஜிஸ்ட், அப்பல்லோ டென்டல் கிளினிக், கருவம்பாளையம், திருப்பூர். உங்கள் ஈறுகள் ப்ளீட் ஆகி ஏதோ ப்ராப்ளம்னு சைன் காமிச்ச பிறகும் நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போகலைன்னா இந்த ஈறு நோய் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இதை பெரியோடான்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஈறுகளுக்கு அடியில் இருக்கிற எலும்புகளை தாக்க ஆரம்பிச்சிடும் இந்த கிருமிகள். ஈறுகள்லேருந்து இந்த கிருமிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எலும்புக்கு போய் உங்கள் பற்களோட வேரை சுற்றி இருக்கிற எலும்புகளை அரிச்சிடும். இதை அரிக்கும் பொழுது உங்கள் பற்களுக்கு இடையே கேப்ஸ் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. முன்பை விட கேப்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஈறுகளில் தொடர் வலி உண்டாகும். நீங்கள் ப்ரஷ் பண்ணும் பொழுது ப்ளீடிங்கும் அதிகமாகிட்டே இருக்கும். இதை நீங்கள் உடனே கவனித்து உங்கள் பல் டாக்டர் கிட்ட போய் உங்கள் பற்களையும் ஈறுகளையும் ஒரு டீப் கிளீனிங் பண்ணலைன்னா நீங்கள் உங்கள் பற்களையே இழந்துடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பல் தன்னால் ஆட ஆரம்பிக்கும். ஒரு நாள் விழுந்துடும் உங்கள் பல். இதை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட உடனே போய் உங்கள் பற்களையும் ஈறுகளையும் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. உங்கள் பற்களில் படிகிற உணவுப் பொருட்கள், இதனால் உண்டாகிற கிருமிகள் உங்கள் பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே ஒரு மஞ்சள் படலமாக படிவாங்க. நீங்கள் அதை க்ளீன் பண்ணாமல் விடும் பொழுது அது வலுவான காரைகளாக மாறும். இந்த காரைகளை கால்குலஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கால்குலஸை நீங்கள் டூத் ப்ரஷ் மூலயமா க்ளீன் பண்ணவே முடியாது. உங்கள் பல் டாக்டர் கிட்ட போய் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்கேலிங் தான் பண்ணணும். இதை நீங்கள் செய்யாமல் விடும் பொழுது அந்த கிருமிகள் உங்கள் ஈறுகளை அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் ஈறுகள் வீக் ஆகும். நீங்கள் ப்ரஷ் பண்ணும் பொழுதோ இல்லை ஹார்டான ஃபுட் லைக் ஆப்பிளோ இல்லை ஒரு கொய்யாப்பழமோ கடிக்கும் பொழுதோ ப்ளீடிங் பார்ப்பீங்க. இது நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டதுனால வர ப்ளீடிங் தான். உங்களுக்கு டென்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோ இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலோ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கருவம்பாளையம், திருப்பூரில் லொக்கேட் ஆகிருக்கிற அப்பல்லோ டென்டல் கிளினிக்கை விசிட் பண்ணுங்கள்.